Good morning, students. 11th Max, Volume 1, Chapter 2, Basic Algebra பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் கிளாஸில் எக்ஸசைஸ் 2.9 partial fraction பார்த்தோம். அதோட கன்டினியூ பார்க்கலாம். Section number 2.7.2 partial fractions. Example sum number 2.26. Resolve into partial fractions 2x divided by x squared plus 1 into x minus 1. லாஸ்ட் கிளாஸ் பார்க்கப்போ பார்சல் ஃப்ராக்ஷனில் ரெண்டு டைப் பார்த்தோம். ஒன்று ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், இன்னொன்று இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது நியூமரேட்டரோட டிகிரியும் டினாமினேட்டர் டிகிரியும் கம்பேர் பண்ணுறப்போ டினாமினேட்டர் டிகிரி மேக்ஸிமம் இருந்துச்சுன்னா அது ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் டிகிரி சேமாக இருக்கும், இல்லைன்னா டினாமினேட்டரோட நியூமரேட்டர் டிகிரி மேக்ஸிமமாக இருந்துச்சுன்னா அது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஒவ்வொரு மாடலுக்கும் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். அந்த வகையில் இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 2.26 பார்க்குறோம். இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2x டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 டிவைடட் பை இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. அப்போ இங்கே டினாமினேட்டர் டிகிரி 3 வரும். எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் மல்டிப்ளை பண்ணுறப்ப எக்ஸ் கியூப். அப்போ டினாமினேட்டர் டிகிரி வந்து 3, நியூமரேட்டர் டிகிரி 1. ஸோ நியூமரேட்டரோட டினாமினேட்டர் டிகிரி எப்படி இருக்காங்க, மேக்ஸிமமாக இருக்குது. ஸோ அது என்னன்னு சொல்லலாம், அப்போ இது ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஸோ இந்த ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் எப்படி பார்ஷியல் ஃப்ராக்ஷனை நம்ம ரைட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, லெட்ஸ் கோ சொல்யூஷன். ஹியர் டினாமினேட்டர்ல பாருங்க எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 அப்படிங்கிறது இதோட டிகிரி வந்து 2. ஸோ அப்போ எத்தனை லீனியர் ஃபேக்டர் இருக்கும், 2 லீனியர் ஃபேக்டர். பட் இதை ஃபேக்டரைஸ் பண்ண முடியும்னா முடியல. ஸோ அப்போ இது அதனால இது என்ன சொல்லுவாங்கன்னா ஹேவ் நோ ரியல் ஜீரோஸ். ஸோ இதை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 இதை ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா நமக்கு இமேஜினரி, அதாவது காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற ஒரு டேர்ம் கிடைக்கும். ஸோ அதனால இதை ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. அதான் ஹேவ் நோ ரியல் ஜீரோஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ சொல்யூஷன் போகலாம். கவனிங்க. 2x divided by x squared plus 1 into x minus 1 அப்படிங்கிறது நமக்கு given ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் கொடுத்துட்டாங்க. இதில் நியூமரேட்டர் ப்ராப்ளமில் டினாமினேட்டரில் பாருங்கள் நமக்கு 2 ஃபேக்டர் இருக்காங்க. ஒன் எக்ஸ் மைனஸ் 1 லீனியர் ஃபேக்டர், அனதர் ஒன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 குவாட்ரிக் ஃபேக்டர். ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம், எப்படி ரைட் பண்ணலாம் அப்படின்னா லீனியர் ஃபேக்டராக எடுத்து அப்படின்னு சொன்னால் எத்தனை லீனியர் ஃபேக்டர் இருக்கோ அத்தனை பார்ஷியல் ஃப்ராக்ஷனை நம்ம ரைட் பண்ண முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 1 லீனியர் ஃபேக்டர், அப்போ ஏ பை எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் இந்த எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 அப்படிங்கிறப்போ 2, இதோட டிகிரி 2. அப்போ கண்டிப்பாக எத்தனை ஃபேக்டர் இருக்குன்னா 2 லீனியர் ஃபேக்டர் இருக்கணும். பட் இதை ஃபேக்டரைஸ் பண்ண முடியல. ஸோ இது போல ஃபேக்டரைஸ் பண்ண முடியல அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு பாருங்க. 2 லீனியர் ஃபேக்டர் ஃபேக்டரைஸ் பண்ணிட்டோம்னா 2 ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்டை யூஸ் பண்ணிட்டு 2 பார்ஷியல் ஃப்ராக்ஷனை சம் ஆஃப் 2 பார்ஷியல் ஃப்ராக்ஷன் ரைட் பண்ணலாம். பட் இங்கே ஃபேக்டரைஸ் பண்ண முடியலனால என்ன பண்ணுவாங்க, 2 ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் b and c யூஸ் பண்ணி bx plus c divided by x square plus 1 இது போல ரைட் பண்ணி எப்பெல்லாம் ஃபேக்டரைஸ் பண்ண முடியலையோ அந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் இது போல bx plus c divided by x square plus 1 இது போல பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பண்ணிக்கிறோம். ஓகே, ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகே, ஹியர் a, b and c are arbitrary constant. ஓகே, 2x divided by x square plus 1 into x minus 1 equal to இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. x square plus 1 இங்கே கொண்டு வாங்க, a into x square plus 1. அதே போல x minus 1 இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா x minus 1 எது கூட மல்டிப்ளை ஆகும், இந்த bx plus c மல்டிப்ளை பண்ணும். ஓகே, divided by x minus 1 into x square plus 1. ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1 இங்கே அதே போல் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த டினாமினேட்டரும் ரைட் சைடில் இருக்கக்கூடிய டினாமினேட்டர் கேன்சல் ஆயிடுவாங்க. ஸோ விச் இம்ப்ளைஸ் 2x equal to a into x square plus 1 plus bx plus c into x minus 1, ஈக்குவேஷன் நம்பர் 2. ரைட், இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் நம்ம யூஸ் பண்ணல ஏபிசி, அதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ஈக்குவேஷனில் இப்போ நீங்கள் எக்ஸுக்கு 1 கொடுங்க. எக்ஸுக்கு 1 கொடுத்தீங்கன்னா இந்த எக்ஸ் மைனஸ் 1 இங்கே 1 சப்ஸ்டிட் பண்ணுறப்ப 1 minus 1 என்ன ஆகிடும், 0 ஆகிடுவாங்க. ஸோ அப்போ பிஎக்ஸ் ப்ளஸ் சிங்க அந்த டேர்ம்ஸ் ஃபுல்லாக 0 ஆகிடும். இப்போ ஏவோட வேல்யூ கிடச்சிடும். ரைட்டுங்களா? ஸோ புட்டிங் எக்ஸ் ஈக்குவல் டு 1 இன் ஈக்குவேஷன் 2 பை ஹெச் ஏ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்க்கு பதிலாக 1 கொடுங்க, 1 + 1 ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் 1 + சி 1 minus 1 0 ஆகிடும். ஈக்குவல் டு 2 into x, 2x வேல்யூ 1, 2 into 1 2. ஓகே, ஸோ 1 + 1 2, 2a equal to 2, therefore a equal to 1. a கண்டுபிடிச்சது கூடவே அடுத்த b and c கண்டுபிடிக்கணும். ஸோ புட்டிங் x equal to இப்போ b and c கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒன்று a 0 ஆகும். ஓகேங்களா? பாருங்க, புட்டிங் x equal to 0, x-க்கு 0 கொடுக்கும். x-க்கு 0 கொடுத்தீங்கன்னா in ஈக்குவேஷன் நம்பர் 2 h ஈக்குவேஷன் நம்பர் 2 டிஹெச் a of 1 x-க்கு 0 கொடுங்க. x-க்கு 0 கொடுத்தீங்கன்னா 0 + 1 1. ஸோ a of 1 + b into x-க்கு 0 கொடுங்க ப்ளஸ் c into x-க்கு 1 கொடுங்க, 0 கொடுங்க -1. ஸோ
இதில் பாருங்க A1 A இன்ட்டு ப்ராக்கெட்டில் 1 B இன்ட்டு 0 0 ஆகிடும் ப்ளஸ் C மட்டும் இருப்பாங்க. இங்கே மல்டிப்ளையர் -1 இருக்குது. அதே போல் எக்ஸுக்கு 0 கொடுக்கும்போது ரைட் சைடு ஃபுல்லாக என்ன ஆகிடுறாங்க 0 ஆகிடுறாங்க. ஸோ A ப்ளஸ் C -1 ஈக்குவல் டு 0. C -1 மல்டிப்ளை பண்ணோம்னா A மைனஸ் A ஈக்குவல் டு 0. therefore A ஈக்குவல் டு C. A ஈக்குவல் டு C ஆர் C ஈக்குவல் டு A அப்படின்னு சொல்லி கிடைப்பாங்க. ஆல்ரெடி ஏயோட வேல்யூ 1 கண்டுபிடிச்சிட்டோம். அதை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா சியோட வேல்யூ 1 கிடைச்சிடும். ஸோ ஏக்கு சிக்கு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் புட்டிங் x ஈக்குவல் டு -1 ஈக்குவேஷன் 2 we get. ஈக்குவேஷன் 2ல x -1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ A of 1 + 1 + B இன்ட்டு -1 + C இன்ட்டு -1 ஈக்குவல் டு 2 இன்ட்டு -1. எக்ஸுக்கு -1 எக்ஸ் இருக்க பிளேஸ்லாம் -1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயர்டு. ஸோ -1 ஸ்கொயர் பண்ணுறப்ப +1. அதே போல் இங்கே எக்ஸ் இருக்கு -1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இங்கே எக்ஸுக்கு -1. அதே ஈக்குவல் டு 2x எக்ஸுக்கு -1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 2 இன்ட்டு -1 -2. அதே போல் -1 ஆட் பண்ணிங்கன்னா -2. 1 + 1 ஆட் பண்ணால் 2. ஸோ 2a + -b + c இன்ட்டு -2 ஈக்குவல் டு -2. ஸோ 2a ப்ளஸ் இந்த -2 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் மைனஸ் ப்ளஸ் plus 2b minus 2c equal to -2. So a की value already कண்டுபிடிச்சு a की value 1 substitute பண்ணுங்க. 2 into 1 plus 2b minus 2 into c की value 1 equal to -2. 2 into 1 2 2b minus 2 equal to -2. The plus 2 -2 cancel ஆயிடுறாங்க. So 2b equal to -2. therefore b equal to -1. abc ஓட வேல்யூ எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம எங்கே போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எழுதுறோம் இல்லையா, ஃபேக்டரைஸ் பண்ணோம் இல்லையா, பார்ஷியல் ஃபிராக்ஷன் பண்ணோம் இல்லையா, அங்கே போயிட்டு abc ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுவோம். பாருங்க 2x divided by x squared plus 1 into x minus 1 equal to a by x minus 1 into a value 1. So 1 by x minus 1 plus bx plus c அப்படின்னாங்க. b க்கு வேல்யூ -1. b க்கு வேல்யூ -1 x அப்போ -x plus c க்கு வேல்யூ 1. அதனால தான் 1 minus x divided by x squared plus 1 அப்படின்னு கிடைச்சிட்டாங்க. ஸோ இவன் ப்ராப்பர் ஃபிராக்ஷன் உடைய பார்ஷியல் ஃபிராக்ஷன் இதுதான். ஓகே, ஹெட்ஸ் த சொல்யூஷன். நெக்ஸ்ட் போகலாம். Okay, next sum number example 2.27. Resolve into partial fractions. X plus 1 divided by x squared into x minus 1. பாருங்க இதோட denominator degree 2, numerator degree 1. அப்ப இது என்னது ப்ராப்பர் ஃபிராக்ஷன். ஸோ இந்த ப்ராப்பர் ஃபிராக்ஷன் எப்படி பார்ஷியல் ஃபிராக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஓகே, சொல்யூஷன். Let x plus 1 divided by x squared into x minus 1 is equal to பார்ஷியல் ஃபிராக்ஷன் பண்ணோம் அப்படின்னு சொன்னா பாருங்க x squared. அப்ப x squared அப்படின்னு சொன்னப்போ இதோட டிகிரி 2 ஃபேக்டர். ஒன்று எக்ஸ், இன்னொரு ஒன் எக்ஸ் ஸ்கொயர்டு. எப்படி பண்ணுறோம் பாருங்க, இது போல் எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு x minus 1 அப்படின்னு சொல்லி வந்தது அப்படின்னா x minus 1 மட்டும் ஒரு லீனியர் ஃபேக்டர் நமக்கு தெரியும். மீது என்ன இருக்குது எக்ஸ் ஸ்கொயர்டு அப்படிங்கிறப்போ 2 ரூட்ஸ் இருக்காங்களா, அப்போ 2 பார்ஷியல் ஃபிராக்ஷன் செய்யணும். இப்போ a by x ப்ளஸ் b by x ஸ்கொயர்டு. சப்போஸ் இந்த இடத்துல x கியூப் இருந்துச்சுன்னா a by x b by x ஸ்கொயர்டு அடுத்த c by x கியூப், இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும். ஸோ இப்போ a by x ப்ளஸ் b by x ஸ்கொயர்டு ப்ளஸ் c by இந்த x minus 1. ஓகே, இப்போ எல்சிஎம் எடுக்கலாம். இந்த எல்சிஎம் எடுத்தீங்கன்னா டினாமினேட்டர் என்ன வருவாங்க, எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு x minus 1 கிடைப்பாங்க. டினாமினேட்டர் x ஸ்கொயர் இன்ட்டு x minus 1. ஸோ இப்போ இங்கே டினாமினேட்டரில் x ஸ்கொயர் மைனஸ் x1 வரணும் அப்படின்னா எதால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணணும், x இன்ட்டு x minus 1 மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணணும். அதான் a இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு x minus 1. அதே போல் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ஆல்ரெடி இருக்கப்போ எதால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணணும்னா x minus 1 மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணணும். ஸோ அதனால் x minus 1 ப்ளஸ் அதே போல் சி பாருங்க x minus 1 x டிவைடட் பை x minus 1 இருக்காங்க. எக்ஸ் ஸ்கொயர்டால் மட்டும் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணால் போகும். ஸோ அப்போ சி எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இதை எல்சிஎம் எடுத்தோம்னா a இன்ட்டு x இன்ட்டு x minus 1 ப்ளஸ் b இன்ட்டு x minus 1 ப்ளஸ் c இன்ட்டு x ஸ்கொயர்டு டிவைடட் பை x ஸ்கொயர்டு இன்ட்டு x minus 1. ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த டினாமினேட்டரும் ரைட் சைடு டினாமினேட்டரும் கேன்சல் ஆகிடுவாங்க. ஓகே, which implies x plus 1 equal to ax into x minus 1 plus b into x minus 1 plus c x squared, equation number 2. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனில் நமக்கு எக்ஸுக்கு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி ஏபிசி இந்த ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும் பார்க்கலாம். புட்டிங் x equal to 0, எக்ஸுக்கு 0 கொடுக்கும். we have x இருக்க பிளேஸில் 0 கொடுத்தோம்னா பாருங்க a டைம்ஸ் டோட்டலாக 0 ஆகிடும். அதே போல் இங்கே b எக்ஸுக்கு 0 கொடுக்குறோம் ப்ளஸ் சி எக்ஸுக்கு 0 ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1. அப்போ எக்ஸுக்கு 0 கொடுத்தோம்னா 0 ப்ளஸ் 1. ஓகே, 1. இந்த ஏ டைம்ஸ் ஃபுல்லாக என்ன ஆகிடுறாங்க, இங்கே 0 ஆகிடுவாங்க. b வந்து மைனஸ் பின்னு வரும், சி 0 ஆகிடுவாங்க. ஸோ மைனஸ் b ஈக்குவல் டு 1. therefore b equal to -1. b வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் x க்கு +1 கொடுக்கணும். புட்டிங் x equal to 1 we have. அதே ஈக்குவேஷன் 2ல x க்கு +1 கொடுத்தீங்கன்னா x க்கு பிளேஸ்லாம் +1 சப்ஸ்டிட் பண்ணுவோம். b into 1 minus 1 plus c x ஸ்கொயர்டா x க்கு 1 கொடுங்க, 1 ஸ்கொயர் equal to 1 plus 1 2. ஸோ 1 minus 1 0 ஆகிடும். ஸோ இந்த a டைம்ஸ் டோட்டலாக 0 ஆகிடும். அதே போல் 1 minus 1 இங்கே 0 ஆனால் b டைம்ஸ் டோட்டலாக 0 ஆகிடுறாங்க. c into 1 c தான், c equal to 2. therefore c வேல்யூ 2 கிடைச்சது.
A அடுத்தது நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது A வேல்யூ பண்ணுவோம். So putting x equal to -1, we have A into x இருக்க பிளேஸ்ல -1 சப்ஸ்டிட் பண்ணுங்க, பிளஸ் b இங்க பாருங்க x இருக்க பிளேஸ்ல அந்த -1 அதே போல இங்க -1, b of -1 plus c x and c x -1 the whole square equal to x plus 1 x க்கு மைனஸ் கொடுத்தோம்னா -1 plus 1 -1 plus 1 என்ன ஆயிடுறாங்க 0 ஆயிடுறாங்க. இந்த -1 ஸ்கொயர் பண்றப்ப +1 ரைட். அப்ப a2 plus b of -2 plus c into 1 equal to 0. 2a minus 2b plus c equal to 0. 2a minus b க்கு வேல்யூ ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம், இங்க சப்ஸ்டிட் பண்ணோம்னா -1 plus c க்கு வேல்யூ 2 கண்டுபிடிச்சோம், அதை இங்க யூஸ் பண்ணிக்கங்க equal to 0. So 2a minus minus plus 2 plus 2 2 plus 2 என்ன வரும் 4 equal to 0. therefore plus for right side கொண்டு போனா -4. இங்க 2a equal -4 இருக்காங்க, அப்ப அந்த 2 கொண்டு போய் டிவைட் பண்ணோம்னா a வேல்யூ கிடைச்சிடும், a equal to -2. ஓகே, a b c 3 வேல்யூஸ் கண்டுபிடிச்சோம். இப்போ அந்த பார்ஷியல் ஃபிராக்ஷன்ல நம்ம ரைட் பண்ணலாம். thus x plus 1 divided by x squared minus 1 ங்கிறது given proper fraction. ஸோ இந்த ப்ராப்பர் ஃபிராக்ஷனோட பார்ஷியல் ஃபிராக்ஷன் a by x, a க்கு வேல்யூ -2 by x மைனஸ் அடுத்தது b by x squared, b க்கு வேல்யூ -1, ஸோ அதனால -1 by x squared plus c by x minus 1, c க்கு வேல்யூ 2. ஸோ a b and c வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம். ஸோ given proper fraction by partial fraction -2 by x minus 1 by x squared plus 2 by x minus 1. It's the solution. Next problem exercise 2.9 la resolve into partial fraction sum number 5 பார்க்கலாம். ஆல்ரெடி sum number 1 2 3 4 முடிச்சிருந்தோம் லாஸ்ட் கிளாஸ்ல. இன்னைக்கு sum number 5 exerciseல sum number 5. Okay, listen. 1 divided by x power 4 minus 1. Solution 1 divided by x minus 4 equal to, இதை factorize பண்ணலாம். denominator பாருங்க, denominator என்ன இருக்காங்க x power 4 minus 1 இருக்காங்க. x power 4 எப்படி ரைட் பண்ணலாம், x squared the whole square minus 1 1 வந்து 1 square முடிச்சிட்டோம். இங்க என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், a squared minus b squared ஃபார்முலா, a squared minus b squared ஃபார்முலா. அப்ப a plus b into a minus b, x squared plus 1 into x squared minus 1. So 1 by x power 4 minus 1 equal to 1 divided by x squared plus 1 into x squared minus 1. இதை factorize பண்ணலாம் பாருங்க. x squared plus 1 அப்படியே factorize பண்ண முடியாது, அப்படியே வச்சுக்கணும். x squared minus a squared ஃபார்ம் இருக்கு. So a plus b into a minus b ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அப்ப x plus 1 into x minus 1. So இங்க x squared plus 1 இந்த செகண்ட் டிகிரி quadratic factors, இதை 2 ரூட்ஸ் இருக்காங்க, பட் இதை ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. இது நோ ரியல் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால ரியல் ஜீரோஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 ஹேவ் நோ ரியல் ஜீரோஸ். ஸோ அதனால அப்படியே வச்சுட்டோம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஃபேக்டரைஸ் பண்ணலாம். அப்போ எக்ஸ் பிளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. ஸோ இதை நம்ம பார்ஷியல் ஃபிராக்ஷன் எப்படி ரைட் பண்ணலாம் பாருங்க. ஏ பை எக்ஸ் பிளஸ் 1 பிளஸ் பி பை எக்ஸ் மைனஸ் 1. இதை ஃபேக்டரைஸ் பண்ண முடியல. ஸோ அதனால இது டிகிரி 2 இருக்கா, அப்போ 2 ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணி ரைட் பண்ணலாம். cx plus d divided by x squared plus 1. லாஸ்ட் சம் அப்படி தான் பார்த்தோம். x squared plus 1 has no real zeros அப்படின்னு சொல்லப்போ அதில் டிகிரி 2 இருக்கிறதுனால 2 ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணணும். ஸோ அதே போல இங்கேயும் 2 ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் ஒன்று cx plus d divided by x squared plus 1. ஓகே, இப்போ நம்ம இதை LCM எடுக்கலாம். LCM எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் 1 divided by x squared plus 1 into x plus 1 x minus 1 equal to a. அதை LCM எடுத்தோம் அப்படின்னா a into x squared plus 1 x minus 1 plus b into x squared plus 1 into x plus 1 plus cx plus d into x plus 1 into x minus 1. இந்த LCM எப்படி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ டினாமினேட்டர் இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த டினாமினேட்டர், ரைட் சைடில் இருக்கக்கூடிய டினாமினேட்டர் சேம் அது கேன்சல் ஆகிடும். விச் இம்ப்ளைஸ் a into x squared plus 1 into x minus 1 plus b into x squared plus 1 into x plus 1 plus cx plus d into x plus 1 into x minus 1 is equal to 1. given equation name is 2. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ABCDயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் புட்டிங் எக்ஸ் ஈக்குவல் டு 1, எக்ஸுக்கு 1 கொடுத்தோம்னா எதெல்லாம் 0 ஆகிறா பாருங்க. எக்ஸ் கொடுத்தா ஏ டெர்ம்ஸ் கொடுத்தா 0 ஆயிடுறாங்க. இங்கே எக்ஸ் 1 கொடுக்கும்போது இந்த டெர்ம் 0 ஆயிடுச்சுன்னா CD எல்லாம் 0 ஆகிடும். அப்போ பி வேல்யூ மட்டும் கிடச்சிடும். எப்படி கண்டுபிடிக்கும் பாருங்க. புட்டிங் எக்ஸ் ஈக்குவல் டு 1 ஈக்குவேஷன் 2 we have A 0 ஆயிடுறாங்க, B into 1 plus 1 and 1 plus 1 plus C எக்ஸுக்கு 1 plus D x plus 1 into x minus 1 போடுறப்ப இது 0 ஆகிடும். ஸோ அதான் 0 கொடுத்துரும் ஈக்குவல் டு 1. ஸோ ஏ டோட்டலாக 0 ஆயிடுறாங்க. பி இன்ட்டு 1 plus 1 2, இங்கே 1 plus 1 2, 2 into 2 4. ஸோ 4 பின்னு போட்டுருக்கேன். ஓகே, ப்ளஸ் இந்த டெர்ம்ஸ் 0 மல்டிப்ளை பண்ணுறப்ப இங்கே டோட்டலாக 0 ஆயிடுறாங்க. ஓகே, ஈக்குவல் டு 0 ஈக்குவல் டு 1. ஸோ therefore 4b equal to 1 அப்படின்னா b equal to 1 by 4. b equal to 1 by 4. ஓகே, நெக்ஸ்ட் putting x equal to minus 1. Same equation number 2 la x minus 1 substitute பண்ணோம் அப்படின்னா we have a x க்கு பிளேஸ்ல minus 1 substitute பண்ணுங்க. அப்போ a 2 into minus 2 plus b 2 into 0 plus minus ஏன்னா c x க்கு minus 1 கொடுக்கும்போது minus c ஆயிடும். ஓகே, plus d into
0 equal to 1. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா -4a ஈக்குவல் டு இது டோட்டலாக 0 ஆயிடுறாங்க. ஏன்னா 0 மல்டிப்ளை பண்ணப்போ பி டேர்ம்ஸ் ஃபுல்லாகவே 0 ஆயிடுறாங்க. இதே போல் சி டேர்ம் 0 ஆயிடுறாங்க, டி 0 ஆயிடுறாங்க. அப்போ -4a ஈக்குவல் டு 1, therefore a ஈக்குவல் டு -1/4 கிடைச்சிடுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ a வேல்யூ கண்டுபிடிச்சிடும். புட்டிங் x ஈக்குவல் டு 0 கொடுக்கும். x-க்கு 0 கொடுக்கும்போது we have a into 1 minus 1 plus b 1 into 1 plus x-க்கு 0 கொடுக்கும்போது cx இருக்குமா, அந்த 0 ஆகிடும். c டேர்ம்ஸ் டோட்டலாக 0 ஆகிடும். இங்கே டி -1 ஈக்குவல் டு 1, x-க்கு டேர்ம்ஸ் எல்லாம் 0 கொடுத்துட்டோம்னா நமக்கு இந்த டேர்ம்ஸ் கிடைக்கிறாங்க. ரைட், இப்போ 1 into 1 1 into -1 a b into 1 into 1 1 minus 1a d மல்டிப்ளை பண்ணால் -d is equal to 1. ஸோ ஏக்கு வேல்யூ 1/4 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா a ஈக்குவல் டு என்ன வேல்யூ கண்டுபிடிச்சோம் -1/4 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஆல்ரெடி மைனஸ் இருக்கிறதால மைனஸ் ப்ளஸ் 1/4 ஆகிடும். பிக்கு வேல்யூ 1/4 -d ஈக்குவல் டு 1. இப்போ அந்த 1/4 ஆட் பண்ணிங்கன்னா 1/2 ஹாஃப் கிடைக்கும். மைனஸ் d ஈக்குவல் டு 1. நமக்கு டியோட வேல்யூ வேணும். டியை ரைட் சைடு கொண்டு போங்க, 1 லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க. அப்போ d ஈக்குவல் டு 1/2 -1. 1/2 1 -1 -1/2. ஸோ ஏபி டி கண்டுபிடிச்சோம். ஏன்னா ஏபி வேல்யூ அண்ட் டி கண்டுபிடிச்சோம். ஏன்னா நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டிய வேல்யூ சி கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் சி எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பாருங்க. ஈக்குவேட்டிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் கியூப், அந்த ஈக்குவேஷன் நம்பர் 2ல எக்ஸ் கியூப்போட கோஎஃபிஷியன்ட் மட்டும் நம்ம ஈக்குவேட் பண்ணணும். அப்படி ஈக்குவேட் பண்ணீங்கன்னா ஈக்குவேஷன் 2 போங்களா, இந்த ஈக்குவேஷன் 2ல பாருங்களேன். இந்த ஈக்குவேஷன் 2ல எக்ஸ் ஸ்கொயரை எக்ஸை மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் கியூப், அதே போல் எக்ஸ் ஸ்கொயரை எக்ஸை மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் கியூப். இந்த எக்ஸ் இதில் இருக்க எக்ஸ் இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் சி எக்ஸ் கியூப். அப்போ ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஏ எக்ஸ் கியூப் ப்ளஸ் பி எக்ஸ் கியூப் ப்ளஸ் சி எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி வராங்க. அப்படிதானே? ஸோ எக்ஸ் கியூப், ஸோ கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் எக்ஸ் கியூப்பை நம்ம கம்பேர் பண்ணுறப்போ நமக்கு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இன்ட்டு எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு ரைட் சைடு எக்ஸ் கியூப் இல்லை, அப்போ 0 எக்ஸ் கியூப். ஸோ கம்பேர் பண்ணுறப்ப ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் கியூப்பை கம்பேர் பண்ணுறப்ப ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. ஏக்கு பிக்கு வேல்யூ தெரியும், -1/4 ப்ளஸ் 1/4 பிக்கு ப்ளஸ் சி ஈக்குவல் 0. ஸோ +1/4 -1/4 கேன்சல் ஆகிடுச்சுன்னா சி ஈக்குவல் டு 0 கிடைக்கிறாங்க. இப்போ சியோட வேல்யூ கண்டுபிடிச்சோம். ஸோ ஏ பி சி அண்ட் டி வேல்யூ கண்டுபிடிச்சதால அதை எல்லாத்தையுமே கொண்டு போயிட்டு நம்ம ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஹென்ஸ் 1/x² + 1 × x + 1 × x - 1 ஈக்குவல் டு a/x + 1 + b/x - 1 cx + d/x² + 1. ஸோ ஏக்கு வேல்யூ -1/4, பிக்கு வேல்யூ +1/4, சிக்கு வேல்யூ 0 அண்ட் டிக்கு வேல்யூ -1/2. சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஸோ இதை பாருங்க, -1/4 டிவைடட் பை x + 1. இந்த டினாமினேட்டருக்கு இந்த ஃப்ராக்ஷன் இருக்குன்னா மல்டிப்ளை ஆனால் -1/4 × x + 1. அதே போல் இந்த டினாமினேட்டர் ஃப்ராக்ஷனை இந்த டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணோம்னா 1/4 × x - 1. 0 × x 0 விட்டுருங்க, ப்ளஸ் மைனஸ் -1/2 × x² + 1. ஓகே, ஸோ இப்போ பாருங்க, -1/4 × x + 1 + 1/4 × x - 1 -1/2 × x² + 1. ரைட், இப்போ இதை மட்டும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்களேன். 4 × x - 1 4 × x + 1 கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா -4x - 1 + 4x + 1 டிவைடட் பை இதனை மல்டிப்ளை பண்ணுங்க. 4 4 are 16, a + b × a - b a² - b², that is x² - 1 கிடைப்பாங்க. ஓகே, இந்த -4 இன்சைட் மல்டிப்ளை பண்ணால் -4x × +4. அதே போல் இந்த 4 இன்சைட் மல்டிப்ளை பண்ணால் 4x + 4. இந்த +4x -4x கேன்சல் ஆகிடும். 4 + 4 8. ஸோ 8/16 அப்படின்ட்டு வரும். 8/16 x² - 1 மைனஸ் இது அப்படியே தான் இருக்கும். இங்கே இருந்தது அதே ஸ்டெப்ஸ் தான் அப்படியே ஃபாலோ ஆகிட்டே வரும். 1/2 × x² + 1. இப்போ இந்த 8/16 கட் பண்ணிங்கன்னா 2. ஸோ 1/2 x² - 1 -1/2 x² + 1 சொல்லி கிடைச்சிட ஆன்சர். ஓகேங்களா? therefore the partial fraction 1/x² + 1 × x + 1 × x - 1 equal to 1/2 × x² - 1 -1/2 x² + 1. ஓகே, hence the solution. ஸோ இந்த partial fractions பார்த்தீங்க அப்படின்னா 5 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இதை பார்த்துட்டு ஒன்ஸ் அப்போவே நீங்கள் என்ன பண்ணி பார்க்கணும்னா எழுதி ரைட் பண்ணி பார்க்கணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த பார்த்த ப்ராப்ளம்ஸ்க்கு ரிலேட்டடாக ஹோம்ஒர்க் தரோம். எக்ஸசைஸ் 2.9ல் சம் நம்பர் resolve the following rational expression into partial fractions. ஆல்ரெடி இந்த எக்ஸசைஸில் ஒரு 2 சம்ஸ் லாஸ்ட் கிளாஸில் ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன், அதை முடிச்சிருப்பீங்க. அதே போல் இப்போ பார்த்தா இது சம்க்கு ரிலேட்டடாக ஒரு 3 சம்ஸ் ஹோம்ஒர்க் தரேன், 3 to 4 சம்ஸ். ஃபர்ஸ்ட் சம் நம்பர் 3, x divided by x² + 1 × x - 1 x + 2. ஓகே, இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா லீனியர் ஃபேக்டராக இருக்காங்க. இது மட்டும் தான் குவாட்ரேட்டிக் ஃபேக்டர்ஸ். குவாட்ரேட்டிக் ஃபேக்டர் தான் என்ன செய்யணும், எப்படி ரைட் பண்ண சொல்லி கொடுத்துருக்கோம்ல. இதுக்கு a, இதுக்கு ஆல்டர்னேட் கண்டிஷன் b, இங்கே என்ன cx + d யூஸ் பண்ணணும்.
அடுத்த நெக்ஸ்ட் பாருங்க எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் கியூப். ஓகேங்களா, எக்ஸ் டிவைட் பை எக்ஸ். இப்போ இது ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் தான், ஏன்னா டினாமினேட்டர் டிகிரி 3 நியூமரேட்டர் டிகிரி 1. ஸோ ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் தான். இதை எப்படி பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருங்க. எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் கியூப்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ் மைனஸ் ஒன், அடுத்தது எக்ஸ் மைனஸ் டூ, எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர், அடுத்தது எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் கியூப். இப்படி எடுத்துக்கணும். 3 ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணுவீங்க. ரைட், 3 பார்ஷியல் ஃப்ராக்ஷனாக இதை ரைட் பண்ணலாம். அடுத்த ஸ்டெப் வாங்க. சம் நம்பர் 9 எக்ஸ் பிளஸ் 12 டிவைட் பை எக்ஸ் பிளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் இன்டு எக்ஸ் மைனஸ் 2. டினாமினேட்டர் டிகிரி 3, நியூமரேட்டர் டிகிரி 1. ஸோ இது ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எக்ஸ் மைனஸ் டூங்கிறது லீனியர் ஃபேக்டர். ஸோ ஏ பை எக்ஸ் மைனஸ் டூ சொல்லலாம். இந்த எக்ஸ் பிளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயருங்கப்போ ஃபர்ஸ்ட் பிக்கு எக்ஸ் பிளஸ் ஒன், அடுத்து சி போனப்போ எக்ஸ் பிளஸ் ஒன் இந்த ஹோல் ஸ்கொயர். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஓகே ரைட். சம் நம்பர் 9. அடுத்தது சம் நம்பர் 12 பாருங்க. எக்ஸ் பிளஸ் 7 டிவைட் பை 1 பிளஸ் எக்ஸ் இன்ட்டு 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர். இதை டினாமினேட்டர் பாருங்க. டிகிரி வந்து 3, நியூமரேட்டர் டிகிரி 1. ஸோ ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் தான். 1 plus x ஒரு லீனியர் ஃபேக்டர் a பைன்னு எடுத்துக்கலாம். இந்த 1 plus x கூட ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால இட் ஹேஸ் நோ ரியல் ஜீரோஸ். ஸோ இப்போ bx plus c டிவைடட் பை 1 plus x கூட எடுத்துக்கலாம். ஸோ இதே ரிலேட்டடாக நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்த்துருக்கிறதால அந்த ப்ராப்ளம்ஸை பார்த்துட்டு இந்த ஃபார்முலா செய்யுங்க. அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட்.